இந்த நாளில் கூட நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 5-6 வசனங்களை நம்ம தியானிக்கலாம். 1வது 5வது வசனத்தில், ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. முதலாவது ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாட் இஸ் விஸ்டம்? எபிரேய பதத்தில் நம்ம போய் பார்க்கும்போது விஸ்டம் இன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு காரியத்தை நிர்வகிக்கிறதுக்குரிய ஞானம். அடுத்தது விவேகம், அதாவது முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது. ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்ற அந்த ஒரு காரியம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கில் இன் வார், அதாவது இன்றைக்கி லிட்ரலாக நம்ம போய் யாரும் கத்தி எடுத்து சண்டை போடுறதில்ல. அஃப்கோர்ஸ் ஆவிக்குரிய யுத்தங்களை நம்ம பண்ணுறோம், அதுக்கும் நம்மளுக்கு ஞானம் வேணும். அடுத்தது புத்தியையும் சம்பாதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கிலீஷில் அதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னும் போது அதோடைய ரூட் வேர்டில் மீனிங் பார்க்குறோம் அப்படின்னா டிசர்ன்மெண்ட், அதாவது பகுத்தறிகிறது ஒரு வரமாகவே நம்மளுக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சூழ்நிலையை ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே இருக்கிற பீப்புளோடைய மைண்ட் செட்ஸை, அவங்க வெளியில் ஒன்று பேசலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று நினைக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நினைக்கிறத அந்த பகுத்தறியக்கூடிய அந்த ஒரு கிருபை, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது இந்த ஞானத்தையும் இந்த அறிவையும் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறது அப்படின்னா, இது நம்ம எப்பயுமே கேட்குற ஒரு வார்த்தை தான். கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னு உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அவருக்கு மரியாதை கொடுக்கறது அப்படின்றது தான் முதல் மைண்டில் வரும். அந்த ரெஃபரன்ஸோடு இருக்கிறது, ஒரு அந்த 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 தெய்வீக பயம் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அந்த இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, டு ட்ரெம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது அவர் இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு உணர்வோடு கூட இருப்பது, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொன்று, அதே நீதிமொழிகள் 8:13 ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இங்கே பார்த்த உடனே தீமைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவில் அப்படின்னா சம்திங் விச் இஸ் அன்பிளசன்ட், ஒரு வலியை உண்டாக்குகிற, சம்திங் விச் கிவ்ஸ் பெயின், ரொம்ப சோகமாக வருத்தமாக இருக்கிறது, ஒரு தன்மையாய் நடந்து கொள்ளாமல் இருக்கிறது, தேவையில்லாத காரியங்களை யோசிக்கிறது. இப்போ நிறைய பேர் மற்றவங்களை எப்படி கெடுக்கணும் அப்படின்னே யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறது, அதுக்காக நிறைய காரியங்களை போய் தந்திரமாக செய்கிறது. அப்புறம் ஒருத்தவங்களை இப்போ சிலர்லாம் நம்ம சேடிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அவங்க மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களை, அப்புறம் இன்னொருத்தவங்களை காயப்படுத்துறது, குறிப்பாக வார்த்தையினால் காயப்படுத்துறது, தவறாக பேசுகிறது, தவறுகளை அவங்களுக்கு செய்கிறது, இதெல்லாம் என்ன அப்படின்னா தீமை. இதெல்லாம் தீமையை வெறுப்பதே, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதெல்லாம் வெறுக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஹேவிங் அன் அவேர்னஸ் தட் காட் சீஸ் அஸ் ஆல்வேஸ். கர்த்தரை என்னை எப்பயுமே பார்த்துட்ருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ்லேயே நம்ம இருக்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்மளுக்குள்ளே எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்பயுமே நம்மளுக்குள்ளார ஒரு டீப் டிசையர் இருக்கும், ஒரு வாஞ்சை இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது, இது ஆண்டருக்கு பிரியமா, இது நான் இப்படி பேசுகிறது சரியா அப்படின்னு ஒரு நிமிஷம் நிதானித்து, கர்த்தர் இப்போ இந்த இடத்துல இருந்தால் என்ன நினைப்பார் என்னை பற்றி அப்படின்ற அந்த ஒரு கான்ஷியஸ்னஸோட அவரை எல்லாத்துக்கும் மேலே நம்ம ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை நம்மளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, நம்மளுக்குள்ள அந்த தேவ பயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதாவது எந்த சூழ்நிலையிலையும் நான் கர்த்தரை வருத்தப்படுத்திடக்கூடாது. அவர் எப்பயுமே அவர் என்ன நினைக்கிறாரு என்னை குறித்து அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இருக்கிறது. இன்னொன்று என்னென்னா, கடைசியில் நான் அவர் முன்னாடி போய் நின்று எல்லாத்துக்கும் நான் கணக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்கிறது அப்படின்றது தான் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அவருடைய வேதத்தை
நம்ம வந்து அவர் சொன்ன வார்த்தைகளை வந்து கீழ்ப்படுகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே நம்ம காடை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு காரியத்தை, ஒரு டெசிஷனை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி, பேசுகிறதுக்கு முன்னாடி, செயல்படுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோசிப்போம், இது வந்து ஆண்டருக்கு பிரியமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புத்தியை சம்பாதி, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ், கர்த்தரை பற்றின ஒரு அறிவு. இப்போது ஓசியா 4:6 என்ன போட்டிருக்கு, நம்ம நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது கர்த்தரை பற்றின அறிவு இல்லாமனால்தான் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து மடிந்து போய் கொண்டு இருக்கிறோம் உலகத்தில். இப்போது கர்த்தரை பற்றின அறிவு அப்படின்னும் போது அந்த புத்தி அப்படின்றது என்ன அப்படின்னா, நாலேஜ் அபவுட் ஹூ காட் இஸ். ஒரு பேசிக்காக நம்ம எப்பயுமே வந்து ஒன்று மறந்துடக்கூடாது, கர்த்தர் வந்து ரொம்ப நல்லவர், கர்த்தர் வந்து நேசிக்கிற தெய்வம், நம்மளை ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகவே மாட்டார், நம்ம கூடயே இருக்கிற தெய்வம். அதுக்காக நம்ம என்ன தப்பு வேணால் செய்யலாம், பாவம் வேணால் செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்மை விட்டு விலகாத தெய்வம், நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன், நம்ம கூடயே இருக்கிறவர் அப்படின்றத மறந்து போயிடவே கூடாது. மெயினாக பெண்களாக நம்மளுக்கு வந்து இந்த அன்புக்காக இயங்கி நிறைய இடத்துல நம்ம வந்து ஏமாந்து போயிடுறோம். ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடவே கூடாது, கர்த்தர் என்னை எல்லார காட்டிலும் என்ன ரொம்ப நேசிக்கிறாரு. என்னை ஒருவர் வந்து அதிகமாக உண்மையாக நேசிக்க முடியும்னா அது ஃபஸ்ட்டு அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இஸ் காட். எந்த சூழ்நிலையிலையும் என் தேவன் வந்து என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். நான் தப்பு பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கே தெரியாமல் சில சூழ்நிலைகளில் நம்ம தவறும்போது கூட ஐயோ இப்படி பண்ணிட்டோம் நம்ம மனம் வருந்தணும். ஆனால் நம்ம ஒரு கில்ட்டில் வந்து ஐயோ இப்படிலாம் பண்ணிட்டேன், நான் கர்த்தர்கிட்ட போக முடியாது அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்பயுமே கர்த்தர் என்னை நேசிக்கிறார். இப்போ நம்ம பிள்ளை தப்பு பண்ணிருச்சுன்னா நம்ம நல்லா 2 அடி போடுவோம், இல்லை திட்டுவோம். ஆனால் அதுக்காக நம்ம பிள்ளைய வந்து தள்ளி விட்டுருவோமா? இல்லை, அதை நம்ம மறந்துட்டு அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்துவோம். அதே போல தான் கர்த்தர் நல்ல தகப்பனவர். ஸோ அந்த நாலேஜ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்குதா, அந்த அறிவு இருக்குதா, கர்த்தர் வந்து எப்பயுமே என்னை நேசிக்கிறாரு, இதை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா பிசாசு ஒரு பொய்யை போடுவோம், உன்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, உன்னை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு. ஸோ முதலாவது அது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன ஒரு காரியம் இருக்குன்னா, பழசை கொண்டு வந்து பிசாசு மண்டைக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பான். அதை போட்டு ஒருத்தவங்க வந்து நம்ம இப்போ ஆண்டவர்கிட்ட போய் ஒரு காரியத்தை சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதை வந்து மன்னிச்சிருவார், மன்னிச்சு அதை மறந்துடுவார். ஆனால் பிசாசு கொண்டு வந்து அந்த தாட்டை போட்ட உடனே நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு போகும்போது, நீ இப்படி இருந்தவ தானே, நீ இந்த பாவம்லாம் பண்ண தானே, இந்த மாதிரி ஒரு அழுக்கான காரியத்தெல்லாம் செஞ்சுருக்கல அப்படின்னு ஒரு தாட் வந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கில்ட்டுக்குள்ளே நிறைய நேரம் போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம உண்மையாய் மனம் திரும்பி மனம் வருந்தி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அந்த காரியத்தை அதுக்கப்புறம் நம்ம செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை மன்னிச்சு மறந்துடுவார் ஆண்டவர். அதனால் அந்த கில்ட்டுக்குள்ளே நம்ம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு பெரிய பொய் இன்னைக்கு பிசாசு போட்டிருக்கான். நம்ம பாஸ்ட்டை காட்டியே நம்மளை வந்து முன்னேறி செல்ல விடாமல் பண்ணுற ஒரு காரியம். அப்போ நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன், நான் நீதியின் வஸ்திரம் என் மேலே கடவுள் போட்டிருக்கிறாரு, நான் என்னை புதுசாக மாற்றிட்டாரு. என்ன சொல்கிறேன்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாய், அந்த புதிதாய் நான் மாறிட்டேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருக்கணும். ஸோ அதுதான் அந்த நாலேஜ் அபவுட் காட். கர்த்தர் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கர்த்தர்கிட்ட போய் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும். பைபிளில் நம்ம ஆரம்பத்துலேருந்து குறிப்பாக பழைய ஏற்பாடில் படிக்கும்போது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் அவர் மனம் இறங்குறாரு. ஒரு பெஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகாப் ராஜா பார்த்தீங்கன்னா எசபேலை கல்யாணம் பண்ணி அவன் வந்து எல்லா தேவையில்லாத அந்த 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 எசபேல் வந்து எல்லா விக்கிரகத்தையும் அருவருப்பையும் கொண்டு வந்துட்டா இஸ்ரவேலுக்குள்ளே. அவன் ஆண்டவரை ரொம்ப வருத்தப்படுத்தினான். ஏன்னா எல்லா விக்கிரகத்தையும் கொண்டு வந்து ஆண்டவரை விட்டுட்டு எல்லாரும் அதை ஆராதிக்கிறதுக்கு திருப்பி விட்ட மெயின் ஆளே அவன் தான். ஆனால் ஒரு பாயிண்டில் அவன் வந்து தீர்க்கதரிசி போய் அவன்கிட்ட பேசும்போது அவன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிங்கன்னு அவன் உண்மையாக மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்கிட்டு சொல்கிறாரு, இந்த தீமெல்லாம் உனக்கு நீ உன் காலத்தில் வராது, நீ சமாதானத்தோடு போயிடுவ, அதெல்லாம் வந்து என்ன ஆயிரும் ஒன்று அப்புறம்தான் வரும் அப்படின்றாரு. நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒரு தேசத்தையே கெடுத்த ஒரு ராஜா
ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் கொண்டு வந்தான். ஆனால் அவன் வந்து உண்மையாய் மனம் அந்த அந்த ரிப்பெண்ட் பண்ணும்போது தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காரும் போது கிருபை அளிக்கிற தேவன். அப்போ நம்மளுக்கு எத்தனை அதிகமாய் கிருபை கொடுக்கிற தேவன் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் எப்படி இருந்தாலும் சரி, என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, ஒருவேளை நம்மளுக்கு தெரிஞ்சே சில நேரத்தில் சில சூழ்நிலையில் நம்ம வந்து விழுந்துட்டாலும் கர்த்தரை விட்டுட்டு போயிடக்கூடாது. என்றைக்குமே கர்த்தர்கிட்ட தான் ஓடி வரணும். உளுந்து கடந்தா கூட கர்த்தருடைய பாதத்தில் வந்து உழணும். தாவீது வந்து நாத்தான் வந்து சொல்லும்போது தீர்க்க சொல்கிறாருல்ல, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் ஆண்டர்கிட்ட தான் போகிறாரு. அவர் அந்த அந்த சென்சஸ் எடுத்தது கூட தப்பு அப்படின்னும் போது அவங்க கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும்? 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஏன் மனுஷன் கையில் விழணும், இல்லை வேற ஏதாவது பண்ணணும், நான் கர்த்தர் கையிலேயே விழுறேன் அப்படின்றாரு. ஸோ தாவீது கிட்ட இருந்து கற்றுக்கிற ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் தேவனிடத்துல ஓடி போகணும். ஸோ ஈ நியூ ஹூ இஸ் காட் வாஸ். இன்னைக்கு நம்மளுடைய தேவன் யார் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ சூழ்நிலைகளை நம்ம வந்து கடந்து வரலாம். இப்போ நம்ம ஞானம்னா என்ன, புத்தினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இது இங்கே என்ன போட்டிருக்குன்னா, ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி. இதை நான் தியானிக்கும் போது இந்த சம்பாதி அப்படின்ற அந்த வார்த்தை வந்து திருப்பி வந்தது. நம்ம இதை இன்னைக்கு தான் நான் அதை ரொம்ப கூர்ந்து பார்த்தேன் அப்படின்னே நான் சொல்லணும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கெட் விஸ்டம் இருக்கு, ஒரு சில வேர்ஷனில் பை விஸ்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். நம்ம சம்பாதிக்கிறோம், எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறோம். எப்படி சம்பாதிக்கிறோம்? நம்ம வேலை செய்கிறோம். வேலை செய்கிறதுனால நம்மளுக்கு சம்பாத்தியம் கிடைக்கிது. அப்போது ஞானத்தை சம்பாதிக்கணும்னா அதுக்காக ஒர்க் பண்ணணும்னு இருக்குது. அதாவது இப்போ எதையாவது போய் நம்ம வாங்கணும், பை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு காசை கொடுக்கணும். we have to spend money. அப்போ இங்கே என்ன போட்டிருக்குன்னா, ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கிரயத்தை செலுத்தினாதான் அந்த ஞானமும் புத்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி நம்ம போய் வேலை செஞ்சு நம்ம நேரத்தை கொடுத்து வேலை செஞ்சு எஃபர்ட் போட்டு ஃபிசிக்கலாக நம்ம சிலதெல்லாம் செய்யும்போது தான் அந்த செய்கிற வேலைக்குரிய அந்த பணமும் அந்த ஊதியம் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த ஞானத்தையும் புத்தியும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ஒரு காரியம் செய்யணும். அதாவது we have to spend something. அதாவது அங்கே ஒரு பொருள் வாங்குறதுக்கு பணத்தை கொடுக்குற மாதிரி ஞானத்தையும் புத்தியையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் மெயினாக நம்ம கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் தான். அப்போ அந்த டைமை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னும் போது எப்படி அப்படின்னு சொன்னால் 3 காரியத்தினால வந்து இது நம்மளுக்கு எப்பயுமே நல்லா தெரிஞ்சது தான். அந்த அந்த நம்ம வாழ்க்கையில் என்ன அப்படின்னா ப்ரேயர், வர்ஷிப் அண்ட் மெடிடேட்டிங் த வேர்ட். இப்போ வந்து யாக்கோபு 1:5 வந்து வசனம் வந்து வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் வந்து யாருக்கும் சம்பூர்ணமாய் அளிக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா எனக்குள்ளார வந்து தேவ பயம் இருக்கணும். அந்த தேவ பயம் எனக்குள்ளே இருக்கணும். அந்த காட் கான்ஷியஸ்னஸ் எனக்குள்ளே இருக்கணும். அந்த காட் கான்ஷியஸ்னஸ் எப்போ எனக்கு வரும் அப்படின்னு சொன்னால், நான் தேவ சமூகத்தில் போய் உட்காந்து நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு ஞானம் தாங்க, படிக்கிறதுக்கு ஞானம் தாங்க. இன்னைக்கு ஞானம் வந்து படிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஞானத்தை ரிலேட் பண்றோம். ஈவன் வாழ்க்கையில நடந்துக்கிறது, ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், ஒரு சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஞானம் வேணும். வீட்டை எப்படி வச்சுக்கணும், ஒரு உறவுகளோடு கூட எப்படி நடந்துக்கணும், எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஞானம் வேணும். நம்ம பிள்ளைகளுக்கிட்ட எப்படி பேசணும், நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி பேசணும், எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஞானம் வேணும். பிசாசை எப்படி மேற்கொள்ளணும், அதுக்கும் நம்மளுக்கு ஞானம் வேணும். ஸோ அது முதலாவது ஜெபம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆராதிக்கணும், தேவனை ஆராதிக்கிறது. ஆராதிக்க இன்னும் அதிகமாய் நம்ம தேவ பிரச்சனத்தினால நிரப்பப்பட அந்த 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 தேவ ஞானம் நம்மளை நிரப்பும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெடிடேட்டிங் இஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையிலிருந்து தான் நம்மளுக்கு ஞானம். நான் ஒரே ஒரு வசனம் படிக்கிறேன். சங்கீதம் 19வது அதிகாரம் 7வது வசனம். Psalms chapter 19 and verse 7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் தான் பேதை ஞானி ஆகுவோம். ஒரு ஃபூலே வந்து வைஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வேதத்தை வந்து
தியானிக்கும் போது தான் அது நடக்கும். இன்றைக்கி நம்ம சொல்லலாம் எனக்கு பெரிய டேலண்ட் இல்லை, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னும் போது அந்த அந்த ஞானம்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நினைப்போம். அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வழி என்ன அப்படின்னா வேதத்தை அதிகமாக உட்காந்து தியானிக்கிறது. அப்போது நம்ம வந்து ஞானத்தையும் புத்தியும் எப்படி சம்பாதிக்கணும்னா we have to spend something. What we have to spend is we have to spend our time. எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம்னா ப்ரேயர், வர்ஷிப் அண்ட் மெடிடேட்டிங் த வேர்ட். இது மூணையும் நம்ம செய்யும்போது அந்த ஞானத்தையும் புத்தியையும் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும். அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். இதை பார்க்கும்போது ஒரு சம்பவம் வந்து இதை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. சாது சுந்தர் சிங், நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்திய தேசத்தில் ஒரு தேவனுக்காக கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் அவருடைய ரொம்ப ரிச்சான ஒரு பர்சன், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டருக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அவரை பார்க்கும்போது அப்படியே ஜீசஸை பார்க்குற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்த தேசத்தில் தான் நம்மளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்துச்சா, நான் இதை அவருடைய பயோகிராஃபியில் படித்த ஒரு காரியம். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், சாது சுந்தர் சிங்கை வந்து கொலை பண்ணுறதுக்கு பல முயற்சிகளை எடுத்தாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே அவர் வந்து தப்பிச்சு வந்துட்டார். அப்போ என்ன யோசித்தாங்க, என்ன பண்ணாலும் இந்த ஆள் வந்து தப்பிச்சு வந்துடுறாரு. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு ரொம்ப ஆழமான ஒரு குழிக்குள்ளார வந்து போட்டு வச்சுருக்காங்க. அங்கே எதுவுமே கிடையாது, வெளிச்சமும் கிடையாது, அவரால் வெளியில் ஏறி வரவும் முடியாது. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு தூதர் வந்து அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவரை வெளியில் தூக்கி விட்டுட்டார். ஸோ என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, என்ன பண்ணாலும் என்னடா இந்த ஆள் சாகவே மாட்டேங்கிறாரு, இவரை நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சோடனே ஒரு தந்திரமான ஒரு யோசனை அவங்களுக்கு வந்தது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து பெண்கள் அப்படின்றது ஒரு பெரிய வீக்னஸ் தான் ஜென்ரலாகவே. அப்போது அவர் வந்து ஒரு இடத்துல வந்து தங்கி இருந்தார். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப அழகான 2 ப்ராஸ்டியூட்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நாங்கள் உங்களை அனுப்புகிறோம், நீங்கள் எப்படியாவது அவரை வந்து செட்யூஸ் பண்ணி அவரை தப்பு பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. போயிட்டு அவர் வந்து ஒரு ரூம்குள்ளார உட்காந்துருக்கிறாரு, ஒரு கார்னரில் செவரை பார்த்த மாதிரி உட்காந்துருக்கிறாரு. இந்த விமன் 2 பேரும் கதவை திறந்து அவங்க அந்த ஆட்கள் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. நாங்கள் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து தப்பு பண்ணிட்டாருன்னு வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்களை உள்ளே அனுப்பிட்டு கதவை மூடிட்டாங்க. எல்லாரும் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியில் வந்து அவர் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வெளியில் வந்தாங்க. ஆனால் பயங்கரமாக அழுதுட்டு வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ நான் பாவி, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழக்கூடாது, ஐயோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படி கத்தும்போது தான் வந்து சாது சுந்தர் சிங் திரும்பியே பார்த்தாராமா. இன்ஃபேக்ட் அவங்க திறந்து உள்ளே வந்தது எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு உட்காந்து அவருடைய வேதத்தை படிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அவர் தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்ததுனால, ப்ரேயர்லேயும் வேர்டை மெடிடேட் பண்ணிட்டு ஆராதிச்சிட்டு இருந்ததுனால, அவங்க வந்து உள்ளே வந்து அவர் எப்படியாவது கீழே கவுத்து போட்டுடலான்னு நான் நினச்சாங்க. ஆனால் அவருக்குள்ளே இருந்த தெய்வ பிரசனம் அவங்கள கன்விக்ட் பண்ணி அவங்க வந்து ரட்சிக்கப்படுறதுக்கே அது அவர் ஒன்றுமே பண்ணலை. அப்போது அவர் வந்து அவருக்குள்ள இங்கே இருக்கிற வசனம் மாதிரி ஞானத்தையும் புத்தியையும் ஒரு சம்பாதி வச்சிருந்ததுனால இங்கே போட்ட மாதிரி அது உன்னை தற்காக்கும், அதாவது உன்னை பாதுகாக்கும், உன்னையே பாதுகாக்கும், உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். இப்போ அவர் எத்தனையோ விதத்தில் அவரை வந்து கீழே எப்படியாவது அவரை கொண்டு போட்டுடணும், கீழே விழத்தள்ளணும்னு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைஞ்சு தான் போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கும் இன்றைக்கும் தேவன் அதை செய்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்து உண்மையாலுமே ஆண்டவரோடு கூட அந்த தேவ பயத்தில் நம்ம வாழும்போது, அவரை பிரியப்படுத்தணுன்றது தான் பிரதானமாக வச்சு நம்ம வாழும்போது எல்லா பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் எதுவுமே நம்மளை தொடாதபடி எல்லாம் நம்மளை விட்டு ஆண்டவரே அதை எல்லாத்தையும் சரி. இப்படி சாது சுந்தருக்கு அந்த நாலேஜே கிடையாது. அவங்க உள்ளே வந்திருக்காங்க 2 பொண்ணுங்கன்றது கூட அவருக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து அவர் பக்கத்தில் கூட வராமல்
தேவன் தான் அவங்கள பாதுகாத்தார். அது காரணம் என்னென்னா அந்த இன்டிமசி தட் he had with God. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த உண்மையான அந்த ஞானமும் புத்தியும், அதாவது தேவனோடு கூட அந்த அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். அப்படி நம்ம இருக்கும்போது எல்லாமே நன்மையாக தான் இருக்கும். நம்மளுக்கு தீமையாக எத்தனையோ காரியங்கள் நம்மளுக்கு எதிராக வரலாம், ஆனால் எதுவும் நம்மளை தொடவே முடியாது. கர்த்தர் எல்லாத்தையும் கிருபையாக நன்மையாய் மாற்றுவார். அதாவது உனக்கு எதிராய் வருவார்கள், ஆனால் ஒருவரும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள்ன்ற வசனம் படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் கர்த்தர் ஜெயித்து எழும்புறதுக்கு உதவி செய்வார். இந்த நாளில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.